இந்த 2 பாயிண்ட்டுக்கு தகுதியான டீம்னா அது SRH தான். ஆனால் அவங்க தோத்துட்டாங்க. டே கேமு நேற்று நடந்த MI மேட்ச் மாதிரியே ஸ்லோவாக தான் போச்சு. ஆனால் இந்த கேமு எப்போ தாண்டா முடிப்பீங்கிற மாதிரி இருந்துச்சு. நல்ல ஸ்டார்ட் கிடைச்சுமே இப்படி சொதப்புனா எப்படி? LSG டாஸை வின் பண்ணிட்டு பவுலிங்குன்னு சொன்னார். எனக்கு சாக்கு. என்னடா டே கேமுனா எப்போவுமே பேட்டிங் தான் ஆடுவாங்க, இவர் என்ன பவுலிங்குங்கிறாருன்னு நினச்சேன். ஆனால் அவர் எடுத்த முடிவு மிக சரியான முடிவுங்கிறது மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. SRH ஸ்டார்டிங்லேயே ஸ்ட்ரகிள், 4 விக்கெட்டு டக்குன்னு போயிருச்சு. மேட்ச் முடிஞ்சதுன்னு நினைக்கும் போது தான் நிதிஷ்குமார் ரெட்டியும் கிளாஸனும் ஒரு செமையான பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. சரியான பேட்டிங்கு, மெதுவாக இன்னிங்ஸை பில்டு பண்ணி 12ஆவதா இல்லை 13ஆவது ஓவரான்னு தெரியல, அங்கிருந்து ஓவரோட ஃபஸ்ட்டு பால் பவுண்ட்ரிக்கு அடித்து செமையாக ஸ்டார்ட் ஆச்சு. செமையாக இருந்துச்சு. குறிப்பாக நிதிஷ்குமார் ரெட்டி வீல மட்டுமே பவுண்டரிஸ் அடித்தார். ரொம்பவும் ரெஸ்பான்சிபிள் எடுத்து ஆடினார். ஸ்கோர் இன்னமுமே அதிகமாக அடிச்சிருக்க வாய்ப்பு இருந்துச்சு. கிளாஸன் தேவையில்லாத ஷாட் அடித்து அவுட் ஆகிட்டார். அதனால 156 தான் அடித்தாங்க. ஆனால் 170 ரன் அடிச்சிருந்தா ஈஸியாக வின் பண்ணியிருக்கலாம். சரி விடுங்க, அது நடக்கலை. பண்டோட கேப்டன்சி ஃபீல்டிங்கில் ரொம்பவும் நல்லா இருந்துச்சு. குறிப்பாக சித்தார்த் மணிமாறனோட ரோலு, பவர் பிளேயில் லாஸ்ட் ஓவர் கொடுத்ததாகட்டும், டெத் ஓவர் 17ஆவது ஓவர் கொடுத்ததும் செமையான ஒரு மூவாக தெரிஞ்சிச்சு. அவருமே சூப்பராக பால் போட்டார். சமி சொல்லவே வேண்டாம், அவரும் செமையாக பவுலிங் போட்டார். செகண்ட் பேட்டிங்கில் பண்ட் ஓப்பனிங் வரல, அதுவே செமையான மூவு. அது ஒர்க்கும் ஆச்சு. நல்ல ஸ்டார்ட் கிடச்சிது. அந்த டைமில் மார்ஸ் அவுட் ஆக பண்ட் ஒன் டே மேட்ச் ஆடின்னு இருந்தார். இன்னொரு பக்கம் விக்கெட் வரிசையாக விழுகுது. பண்ட்டும் அடிக்க பார்க்குறாரு, ஒரு பாலுமே ஒழுக்கமாக படலை. ரொம்பவும் கஷ்டப்பட்டார். ஸ்கோர் கம்மியாக இருந்தனால எப்படியோ வின் பண்ணிட்டாங்க. அதுவுமே ஒரு பால் மிச்சம் இருக்க தான் வின் பண்ணாங்க. SRH நல்ல ஃபைட் பேக் பண்ணாங்க. குறிப்பாக அந்த 2 ஸ்பின்னர்ஸு ரொம்பவும் சூப்பராக பவுலிங் போட்டாங்க. LSG பார்க்க ரொம்பவும் நல்ல டீமாக தெரிகிறாங்க. ஒழுக்கமாக விளையாண்டா சரி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.